ஒரு அழகான ராஜ்யத்துல ஒரு சின்ன பெரி இருந்தாள். அவள பெயர் அனய்யா. அவள் பூக்களையும் விலங்குகளையும் மிகவும் நேசித்தாள். அவள பூங்க சோலை வண்ணமயமான பூக்களால் நிரம்பி இருந்தது. அவள் தினமும் பூக்களுக்கு தண்ணீர் ஊற்றி மலர்களுடன் பேசுவதும் தேனீகளை பார்ப்பதும் அவளுக்கு பிடித்த வேலையா இருந்தது. ஒரு நாள் காலை பெரி அனய்யா பூங்காவுக்கு வந்தாள். ஆச்சரியம், எல்லா பூக்களும் வாடி வேர்வாடி போய்விட்டன. தண்ணீர் இருந்தது, ஆனால் பூக்கள் சோர்ந்து விட்டன. தேனீகளும் சோகமாக பறந்தன. அவள் முயலிடம் கூறினாள், நம்ம பூக்கள் சிரிக்க மறந்துருச்சு. நம்மால ஏதாவது செய்ய முடியுமா? அந்த நேரம் வனத்தில் ஒரு மாயப்பூ இருக்கிறதுன்னு ஒரு பறவை சொல்லிக் கொடுத்தது. அனையா மற்றும் முயல் போ போ தைரியமாக அந்த வனத்துக்குள் சென்றார்கள். நதியை தாண்டி மரங்களை தாண்டி ஒரு பாட்டு பாடி அவர்கள் சென்றார்கள். மாய வண்ணத்து பூச்சிகள் வந்து கொண்டு வழிகாட்டின. முழு வனமும் மாயமாய் ஒளிந்தது. அவர்கள் ஒரு பெரிய மரத்தின் அடியில் வந்தார்கள். அங்கு ஒரு பூ, ஆனால் அது சாதாரண பூ இல்லை. அது தங்க ஒளியில் பளபளப்பாய் பிரகாசித்தது. அனையா மெதுவாக அதற்கருகே சென்று சொன்னாள், தயவு செய்து என் பூங்காவை மீட்டுத் தராயா? பூ தன் ஒளியை அனுப்பியது. அது ஒரு ஜாதி மாதிரி. அந்த ஒளி பெரியுடன் பேசியது போலிருந்தது. அடுத்த நாள் காலை அனையா அந்த மாயப்பூவை பூங்காவில் நடினாள். மாயம் நடந்தது. பூக்கள் அனைத்தும் புது உயிருடன் மலர்ந்தன. தேனீகள் மகிழ்ச்சியாக பறந்தன. விலங்குகள் ஆடின. பெரியனையா கைகளை கூப்பி புன்னகை செய்தாள். அவள் உணர்ந்தாள், அன்பும் துணிவும் இருந்தால் இயற்கையே நமக்கு பதிலளிக்கும். நீங்க ஒரு பூவை பார்த்தீங்களா?